இவ்வளோ விமர்சனத்தை கடந்தும் கங்குவா உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு படம்? குறிஞ்சி திணைய 3D காட்சி அமைப்போட இருந்த இடத்துல இருந்தே மெய் மறந்து ரசிச்சா எவ்வளவு இனிமையா இருக்கும். அப்படியான ஒரு உணர்வு கொடுத்திருக்கு கங்குவா. குறிஞ்சி தேன் சுவைய நாக்குல மட்டும் இல்லாம கண்களுக்கும் காட்சி சுவையா பரவி விட்டுருக்கு இந்த கங்குவா. காடையும் காடுகள் சார்ந்த இடத்தையும் திரையில ரசிக்க விரும்புறவங்களுக்கு கங்குவா ஒரு விருந்து தான். சில படங்களை தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே தியேட்டர்ஸ்ல பாக்குறது கட்டாயம். லப்பர் பந்து மாதிரியான படங்களை ரசிகர்கள் ஆரவாரத்தோட பார்த்து ரசிக்கிறது ஒரு வகை. கங்குவா மாதிரியான படங்கள் காட்சி அமைப்புக்காகவும் அதோட சவுண்ட் வடிவத்துக்காகவும் தியேட்டர்ஸ்ல தவறாம பார்க்க வேண்டிய ஒரு ரகம். தீவுகளோட அழக வேற வேற வடிவங்கள்ல கால சூழல்கள்ல அழகா காமிச்சிருக்காங்க. பனி சூழ்ந்த காட்டுல நடக்கிற பெண் போர் அட்டகாசம், பெருங்கடல்ல கப்பல்கள் மிதக்கிறப்போ கிடைக்கிற இரவோட நிழல் பேரழகு, சிஜிஐ அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிக்க விடப்பட்டிருக்க முதலை ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தத்ரூபமா இருக்கு. நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. படங்கள்ல அதிகம் ரசிக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே படம் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரோட பட விமர்சனத்தையும் நிச்சயமா கேட்கவே மாட்டேன். ஒரு படத்தை ரசிக்கிறப்போ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க அனுபவிக்கிறது மாதிரி நாம எப்படி வாழ்க்கையை உள்வாங்கிக்கிறோம் அப்படின்றதுலாம் அதோட ரசனையே இருக்கு. நான் என் வாழ்க்கை ரசிக்கிறத மாதிரி தான் நீயும் உன் வாழ்க்கையை ரசிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் சொன்னா நமக்கு அவங்க மேல எவ்வளவு ஒரு வெறுப்பு ஏற்படுமோ அப்படித்தான் திரை விமர்சனத்தையும் நம்ம பார்க்கணும். கங்குவா படத்துக்கு இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படம் சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு சோசியல் மீடியால சொல்றப்போ என்னோட காதுகள்ல அது எட்டுறப்போ என்னோட பிளட் ரொம்ப சூடாக்குது. நேற்று நைட்டு தான் கங்குவா பார்த்தேன். வெளியில பேசிக்கிறது மாதிரி தேவிஸ்ரீ பிரசாதோட மியூசிக் காதுக்கு இறைச்சல் கிடையாது. காட்சி அமைப்புக்கு தேவைப்படுற ஒரு மியூசிக் தான். போர் காட்சிகள்ல ஆக்ரோஷமான இசையை கொடுக்காம மெலடியா வாசிச்சுட்டு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம பழங்குடியினரோட வீரத்தையும் தன்மானத்தையும் காட்டுறப்போ அப்படியான மியூசிக் படத்துக்கு நிச்சயமா தேவைதான். எவ்வளவோ இறைச்சலோட கூடிய ஆங்கில படங்களை வாவ் ஆசம் தியேட்டரிக்கல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ரசிச்ச நாம தமிழ்ல இப்படியான ஒரு படத்தை இவ்வளவு தூத்துறது சரி கிடையாது. பல இடங்கள்ல சீன்கான பீஜியம் பட்டைய கிளப்புது. கேமரா கோணத்தை 3D பார்வையில தூரத்துல இருந்து பக்கத்துல போக்குறப்போ ஒவ்வொரு தருணத்திலையும் மியூசிக்கை வேற விதத்துல கொண்டு போயிருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். கூர்மையா படத்தை கவனிச்சு பாருங்க. இசை இந்த படத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வெளியில பேசிக்கிறத மாதிரியே பெரிய சொதப்பல் எல்லாம் படத்துல கிடையாது. சின்ன பிழைகள் இருந்தாலும் இது தியேட்டர்ஸ்ல கொண்டாட வேண்டிய படம் தான். ஸ்டார்டிங்ல கோவா பகுதி காட்சியை கொஞ்சம் கூர்மைப்படுத்திக்கிட்டா அந்த குறையும் மறைஞ்சு போயிடும். ஆனா ஃபுல்லா கதைக்கு கோவா சீன்ஸும் தேவைதான் அப்படின்னு படத்தை ரசிக்கிறவங்களுக்கு புரியும். சூர்யாவோட ஆக்டிங் அட்டகாசம். பழங்குடி வீரனுக்கு உரிய அந்த பாடி லாங்குவேஜ், சின்ன பையன்ட்ட காட்டுற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஃபைட் சீக்வன்ஸ்ல முகத்தசைகளோட துடிப்பு அப்படின்னு அதகலப்படுத்தியிருக்காரு சூர்யா. ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லாமே அருமையான ஒரு வடிவமைப்பு தான். காடு தான், அந்த காட்டோட வேற வேற பரிமாணங்களை வேற வேற சண்டை காட்சியோட நமக்கு கடத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பழங்குடியினர் பேசுற லாங்குவேஜையும் அவங்க யூஸ் பண்ற ஆயுதங்களையும் இன குழுக்களை வித்தியாசப்படுத்த காட்ட வேண்டிய சில நுணுக்கமான விஷயங்களுக்கு அப்புறமா நல்ல உழைப்பு இருக்கு. சிறுத்தை சிவாவோட திரைக்கதையே சரியில்லை அப்படின்ற ஒரு பொய்யான பரப்புரையை நம்ப கூடாது. சிறப்பாவே படத்துக்கோட கட்டமைப்பு கொடுத்திருக்காரு சிவா. சிறுவனோட நடிப்பும் அருமைதான். நாவல்களை படிக்கிறப்போ நம்மளோட மனக்கணக்குல காட்சிகள் வரையும் இல்லையா, அப்படியான காட்சி கடத்தல பார்வையாளர்களுக்கு பரிசா கொடுத்திருக்கு இந்த நாவல் முயற்சி. செகண்ட் பார்ட்காக வெயிட் பண்றேன். மறுபடியும் ஒரு டைம் கூட பொண்ணு கூட போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். 1000ல் ஒருவனையும் அன்பே சிவம் படத்தையும் ரிலீஸ் ஆன சமயத்துல கொண்டாட தவறுனது மட்டும் இல்லாம அதை தூத்தவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கல்ட் மூவிஸ் அப்படின்னு சப்பக்கட்டு நபர்களோட விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காம தியேட்டர்ஸ்ல குடும்பத்தோட கட்டாயமா பாருங்க. OTTல பாத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா தியேட்டர்ல பாத்துருக்கலாமே அப்படின்னு நிச்சயமா வருத்தப்படுவீங்க. கங்குவா உண்மையிலே நெருப்பு தான்.